ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் சார் ஸ்டைலில் அரிசியும் பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெளிச்செண்ணெய், கடுகு, வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, வரமிளகாய் தூள், தக்காளி 2, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், மல்லி இலை, உப்பு, மஞ்சத்தூள். அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம். 3 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு காஞ்சிருச்சு. வெளிச்செண்ணெய் ஊற்றிக்கலாம். வெளிச்செண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் வெள்ளைப்பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். வதக்கி விட்டுறலாம். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் வரமிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 1 கப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டு கொஞ்சம். நெக்ஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாம். சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கி விட்டுறணும். வதங்கினதும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி 2-3 அரிஞ்சு வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வரமிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். உப்பு அளவுக்கு தகுந்தது போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு 3 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்புக்கு தண்ணி நான் அளந்து வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். களைஞ்சி ஊற்றிட்டு அதுக்கு தகுந்த தண்ணி அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அரிசியில் இருக்கிற தண்ணி தான் வடித்து ஊற்றிட்டுருக்கேன். இப்போ அரிசி பருப்பும் போட்டுக்கலாம். சுத்தமாக வளைச்சி போட்டுக்கலாம். நல்லா அரிசியெல்லாம் எடுத்து போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு ஒரு கிளறி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். மல்லி இலையும் போட்டுக்கலாம். இப்போவே மல்லி இலை போட்டால் அந்த நல்லாயிருக்கும் வாசனையாக. மல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு விட்டு 2 விசில் வந்ததையும் ஆஃப் பண்ணிக்கணும். 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். விசில் வந்து எடுத்துட்டோம். வெயிட் அடங்கணும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பொழுன்னு சாப்பாடு பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இதுக்கு ஊறுகாய் தொட்டுக்கலாம்.
இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். வெறுமனா வேணாலும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லைனாலும் கொஞ்சம் லாஸ்ட்டில் அந்த வெளிச்செண்ணெய் கொஞ்சம் ஊற்றி விட்டு கிளறி விட்டுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.